ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதே திமுகவின் கொள்கையாக உள்ளது. எந்த துறையில் எந்த திட்டத்தை டெண்டர் விட்டு கொள்ளையடிக்கலாம் என்பதெல்லாம் கருணாநிதி காலத்துடன் முடிந்துவிட்டது. டெண்டர் விடுவதிலேயே எப்படி கொள்ளையடிப்பது என்பதை கண்டுபிடித்து கொள்ளையடித்து வருகிறது ஸ்டாலின் அரசு. அந்த வகையில் சென்னை நகரின் மிக பரபரப்பான சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக காமராஜர் சாலையை 8 வழிச்சாலையாக மாற்றப் போவதாகவும், அத்திட்டத்திற்கான மதிப்பீடு செய்ய ஒரு ஆலோசனை நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு கோடிக்கணக்கான ரூபாயை கொடுக்க திட்டமிட்டுள்ளது இந்த அரசு. திட்ட மதிப்பீட்டிற்கு எதற்கு ஆலோசனை நிறுவனம், அதற்கு எதற்கு கோடிக்கணக்கில் மக்கள் வரி பணம் செலவழிக்க வேண்டும் என நீங்கள் நினைப்பது நியாயம்தான். ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளாக பேப்பரில் எழுத ஆரம்பிக்கும் முன் பிள்ளையார் சுழி போடுவது போல இந்த அரசு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் முன்பே அதில் எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பதையே சிந்திக்கிறது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். சாலை விரிவாக்கம் குறித்து அரசிற்கு ஒரு திட்ட மதிப்பீடு செய்து கொடுக்க 30 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மாநகராட்சி போன்ற துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற உள்ள அனுபவமிக்க பொறியாளர்கள் இருக்கும்போது ஏன் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டும்? அல்லது ஆய்வு அறிக்கை குழுவே போதுமானது? அவ்வாறு இருக்க மாநிலத்தின் தலைமை செயற்பொறியாளர்கள், நெடுஞ்சாலை நிபுணர்கள், மாநகராட்சி பொறியாளர்கள் இவர்களின் அறிவும் அனுபவமும் புறக்கணிக்கப்பட்டு ஏதோ ஒரு தனியார் நிறுவனங்களுக்கு ஏலம் கொடுக்கப்படுவது திட்டமிடல் அல்ல, திட்டமிட்ட ஊழல் என்கிறார்கள் சில அதிகாரிகள். ஏற்கனவே திமுகவின் ஒப்பந்த நிறுவனங்கள் தரமற்ற பாலம், தரமற்ற சாலை, தரமற்ற கட்டிடம் என தரமற்ற வேலைகளை பார்த்து திமுகவின் ஒப்பந்த நிறுவனங்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். ஒப்பந்தம் என்றால் ஊழல் என்ற மக்களின் எண்ணத்தை மீண்டும் வலுப்படுத்துவது போலவே திமுகவின் செயல்பாடுகளும் இருப்பது திமுக கொள்ளை மாடல் என்பதையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. டெண்டர் கொள்ளைக்காக அல்லாமல் தரமான சாலைகளை அமைப்பது, போதுமான சாலை விரிவாக்கம் மற்றும் பொது போக்குவரத்தை அதிகரிப்பதே ஒரு சிறந்த அரசின் செயலாக இருக்கும் என்கிறார்கள் மக்கள்.